மௌன விரதம் ஒரு அண்ணன் இன்னைக்கு வேறு இப்போ வேறு அம்மா மாரியே சொல்லுது மாரியே அது சும்மா உருளாமா, அதுக்கெல்லாம் சக்தி வேணும். வேறு தீ பந்தத்தில் உருளைன்னா எவ்வளோ சக்தி வேணும் தெரியுமா? மாரியம்மா அவ்வளோ மாரியமே வரணும். 500 மாறி வேணும். அதுக்கு 500 மாறி வாங்கடா. என்ன பேச்சு? நான் எங்கள் அன்சாரி பாய்க்கு தான் உயிரை கொடுப்பேன், உனக்கு கொடுக்க முடியல. ஓட பேச்சே செய்யாது. எனக்கு இருக்குங்க பட்டிங்க அப்படிங்க இப்படிங்க கிளவிங்க வாண்டா. என்ன பேச்சு? எங்கள் அன்சாரி பாய்கிட்ட உயிரை கொடுப்பேன். பாசமான ஜீவன். உயிர் தனியாக கேட்கல கொடுக்க முடியாது. நீ வாண்ட கொடுத்தானே நீ ரேகையை வச்சு எடுத்துடுவ. அது நான் ஸ்பெஷலாக கொடுப்பேன். ஓமனால கொடுக்கக்கூடாது. நீ வயிறு எரிஞ்சிருவேன். ஆமாம், என் பாய் அது. நான் சொன்னால் சீரட்டு குடிக்க மாட்டாரு, நான் சொன்னால் பிடி குடிக்க மாட்டாரு. என்ன பாட்டியை அடிச்சுக்கிட்டு அக்காங்கனை வணைஞ்சாமான்னு சொல்லணும். மண்டையை உடைச்சிக்கிறேன். நான் தானே சொன்னேன். என் மகனுக்கு கல்யாணம் முடித்து பிள்ளை பெற்ற பிறகு தான் நீ பாட்டின்னு சொல்லணும். அதே சொல்லிடுவேன். என் மகனுக்கு கல்யாணம் முடித்து ஒரு பேரனா பேத்தி வரும்ல, 3 மாதத்தில் முடிச்சிருவேன் சாமி சொல்லிவிட்டு. கோயில் இல்லை, ஒரு சமோசா மட்டும் எடுத்துகிட்டு கொடு. அப்போ 10 ரூபா அவனுக்கு கொடுத்தாச்சு. காப்பி 10 ரூபா கொடுத்துட்டேன். மண்டையை உடைச்சிட்டேன். அப்போயே கொடுத்தாமல அவன் கையை மடிக்கலை. இவனுங்க மண்டையெல்லாம் மசாலா இல்லை. ஏய் சாமி சட்டி இப்போ பாரு, நீ கேமரா செக் பண்ணு. 10 ரூபா கொடுத்துருந்தானே நீ 10 ரூபா தருவேன். இப்போ மறுபடியும் கொடுத்தா வாங்கி அங்கே போட்டான். மண்டையை உடைச்சி விட. இந்த சமோசா எவ்வளோ சொல்லு? இந்த ஒரு சமோசா 10 ரூபா. ரீலோட ரீலெல்லாம் விடாத, சும்மா இருக்கு. கொள்ளை அடிக்காதே. அதெல்லாம் பாய் கரெக்டாக இருப்பார். நீ தான் ரீல் விடுவ, ஏமாத்துவ. இப்போ 10 ரூபா கொடுத்தா இவன் என்ன நினப்பில் நினப்பில் இருக்கானான்னு எனக்கு தெரியும். மண்டையா உடைச்சு விட. உன் பழக்கத்தை ஏன்டா சொல்லாது. நீ தான் ஏமாத்துவ, ரீல் விடுவேன். உன் புத்தி எனக்கு கிடையாது. நான் அந்த குடும்பத்தில் பிறக்கலை, அப்படி வயிற்றில் பிறக்கலை. நேரு சாமி சத்தியம்மா. நேரு எங்கள் அம்மா வேளாண் சரி. எங்கள் அம்மா ரூபா கொடுத்தது. ஒரு ஆள் எனக்கு ஆப்ரேஷன் கொடுத்தாரு. 3500 அடிபட்ட போது 3500 கடன் கொடுத்துட்டு மொபைல் ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கு 2500 கொடுத்தேன். அஜய்கிட்ட கேளு. அவ்வளோ கடனே நான் கொடுத்துட்டு வரேன். எங்கள் அம்மா எனக்கு ரூபா அனுப்பிச்சு நேற்று. அவ்வளோ கடனே கொடுத்துட்டு இன்றைக்கி வீட்டு வேலை. இப்போ வீட்டு வேலை அரை நாள் வேலை. மண் வருது. நீ யாருக்கா லீஸுக்கு சொல்கிறியா? சரி 3 லட்சம் 3 வருஷத்துக்கு எழுதி வச்சுட்டு கொடுப்பேன். லாயிட்ட சொல்லுதியா? உனக்கு 3000 தர. பெரிய வீடுல ஏதாவது கவர்மெண்டில் வேலை பார்க்கவங்க ஏதாவது யாருனாலும் சரி, யாராவது சொந்த பந்தம் யாராவது வீடு கேட்கணுன்னா சொல்கிறியா? கோடி வேலை பார்க்கோங்க. திருநெல்வேலி எங்கேயாவது வேலை பார்க்கணும். வீடு தேவைப்படுங்களா? ஒரு நல்ல டீசெண்டாக உள்ளங்கண்ணே. பீடி சீரட்டு குடியெல்லாம் குடிக்கக்கூடாது. நமக்கு பிடிக்காது. சரியா? அப்போனா கஷ்டமா? அப்போ கஷ்டங்கியோ. எல்லோரும் குடிப்பாங்கண்ணே, குடிக்காதங்க. நானே சுகரு, நான் காப்பியை குடிப்பேன். அப்புறம் என்னது? கொஞ்சம் நேரமாக நிப்பாட்டினாவே. இன்றைக்கி வேலைக்கு வரேன்னா ஃபோன் பண்ணுதானா பார். ஃபோன் பண்ண முடியாது.